அதாவது இப்போ இருக்கிற மாதிரி சைக்கிள் ரிக்ஷா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கூட இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. கை ரிக்ஷா இழுத்துட்டு போவாங்க, ஆளை உட்கார வச்சு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கை ரிக்ஷாவில் வந்து ஏறுறாரு. அதனால நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வழிமறிச்சு கழுத்தில் ஒரு குத்து, ஆழமாக இல்லாமல் அது வந்து உயிருக்கு பாதிப்பே வராதுங்கிற அளவுக்கு ஒரு குத்து குத்திடுறாரு. ரத்தம் கழுத்தில் குத்திட்டா ரத்தம் வரதானே செய்யும், ரத்தம் பீறிட்டு வருது. ஒரு துண்டால ஏதோ ஒன்று கையை வச்சு அடைச்சிக்கிட்டு நேரம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அவருடைய ஃப்ரெண்டோட வீடு, நற்குணம் அட்வொகேட் வீடு. அங்கே போகிறாரு. சார் இந்த மாதிரி என்னை குத்திட்டாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போனால், ஜிஹெச் வந்து பக்கம் தானே, சென்ட்ரல் கிட்ட தானே இருக்குது, அதனால் வாங்க சார்லான்னு கூப்பிட்றாரு. இல்லை நம்ம இதாக பண்ணணும், நீங்கள் வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வக்கீலையும் துணைக்கி வச்சுக்கிட்டு இதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியும். இந்த 3 பேர் தான் செஞ்சாங்க, இந்த 3 பேர் தான் நம்ம மேல காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க, நம்ம மேல வந்து வெறியில இருக்காங்க, நம்மளை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் தான் செஞ்சாங்க, இந்த குத்துனவன் அவங்க அனுப்பின ஆளுதான்ற ஆதாரங்களை எல்லாம் திரட்டாங்க. இதை வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னடா பெரிய பிரச்சனையா போச்சு, என்னமோ வந்து நம்ம பண்ண போய் இப்போ வந்து பூதங்கிழமை கதையாகி போச்சு. இது கொலை வழக்கு, அதுதான் கிசு இது வந்து கொலை வழக்குல சிக்க விட்டுருவான் போலயே, இவனை என்னடா பண்றது அப்படிங்கும் போது இவனை முடிச்சாதான் இனிமே நம்ம நிம்மதியா இருக்க முடியும், ஆளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க சார்.